இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த இவிஎம். இதை ஒழிச்சு கட்டு. இவிஎம்ல இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் பேலட் பேப்பர்ல பண்ணுங்க. இன்னொன்னு இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்ப பாருங்க, 6 கோடி 36 லட்சம் வாக்காளர்கள், அவங்களுக்கு 2 ஃபார்ம் 2 பேப்பர் அடிக்கிறாங்கன்னா 13-15 கோடி பேப்பர் அடிக்கிறாங்க. இதை நீங்க பேலட் பேப்பர்ல பண்றதுக்கு சாதாரணமா ஒருத்த பேப்பர் போதும், 4 நாள் அவகாசம் போதும், அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம். அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும். மம்தா பானர்ஜி எப்படி அங்க உள்ள வந்தா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு, இதை நடத்த விட மாட்டேன், இல்லாட்டி தேர்தல் நடக்காது, தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஏதோ ஒரு ஆறு நீங்க நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும், மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதை மட்டும் கேள்வி கேளுங்க. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க? நீங்க இறந்த உடனே சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா? பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடவாங்க, மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. அந்த சர்டிபிகேட் அந்த ஆபீஸ்ல இருந்து வாங்க தெரியாத அந்த மண்டுவங்களுக்கு எல்லாம் எங்க தலையில தான் சுமத்தணுமா? நாங்க ஆயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அதை நீங்க பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் எ ஸ்கேம், ப்ரீபிளான்ட் ஸ்கேம். ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. இது இன்னொன்னு, இது எதுக்காக இந்த எஸ்ஐஆர்? குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சர் தான் கையில் எடுக்கணும். இவங்க எடுத்தா அது கிரிமினல் குற்றம். அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும். ஞானேஷ்குமார், நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதிரித்தனத்தை நிறுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும். நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம் எதிர்த்து, இவிஎம்ல ஓட்டு போட முடியாது, நடத்தாத. அது என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லாட்டி தேர்தல் நடத்தாத. எலான் மாஸ்க் நிறுத்தி சொல்றாங்க, எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம் தூக்கி குப்பையில போட்டான். மனிபுலேட்டிங் மெஷின், அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சுதானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க.